உதயாவின் பேசுபொருள் தளத்திற்கு உங்களை அழைப்பதில் மீண்டும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் ஜனாதிபதி ஒருவரை தெரிவு செய்வதற்கான அதிகாரம் உங்களிடம் காணப்படுகிறதா? நீங்கள் தேர்தலிலே வாக்களிக்கப் போகின்றீர்களா? அப்படியாயிருந்தால் இந்த காணொளி உங்களுக்காக. சரி, நடக்கவிருக்கும் தேர்தலிலே எவ்வாறு என்னுடைய வாக்கை நான் வழங்கப் போகின்றேன் என்று குழம்பி போயிருக்கிறீர்களா? இந்த காணொளியின் மூலமாக அந்த குழப்பத்தை நீங்கள் தீர்த்து கொள்ளலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட வேட்பாளர்கள் அடங்கிய தேர்தல் வாக்குச்சீட்டு ஒன்று எங்களுக்கு வழங்கப்படும். அந்த வாக்குச்சீட்டிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர், அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற சின்னம் ஆகிய இரண்டும் பொறிக்கப்பட்டு வாக்களிப்பதற்காக வெற்றுக்கூடும் எதிரே காணப்படும். இந்த வெற்றுக்கூட்டிலே நாங்கள் விரும்புகின்ற வேட்பாளரை அடையாளம் படுத்தி அவருக்கு எதிராக வழமை போல புல்லடி ஒன்றினை இடுவதன் ஊடாக இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரே ஒரு வேட்பாளரை எங்களால் தெரிவு செய்து கொள்ள முடியும். இதன் ஊடாக நாங்கள் ஒரு வேட்பாளரை மட்டுமே தெரிவு செய்து கொள்கின்றோம். அதை இவ்வாறு இந்த புல்லடியினை நீங்கள் வழங்குவதின் ஊடாக நீங்கள் வழங்கிய அந்த வாக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட வாக்காக இருக்கும். ஆக இதை சரியாக செய்வதின் ஊடாக நிராகரிக்கப்பட்ட வாக்கு முறைமையில் இருந்து நாங்கள் சரியான வாக்கு முறைமையை வழங்கியவராக மகிழ்ச்சி அடைந்து கொள்ளலாம். அவ்வாறு நீங்கள் செய்த பிறகு அந்த வாக்குச்சீட்டினை மடித்து வாக்குப்பெட்டிக்குள் நீங்கள் போட்டுவிடலாம். இதேபோல் அடுத்து மற்றொரு முறையினை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், நாங்கள் ஒரு வேட்பாளருக்கு மாறாக 3 வேட்பாளர்களை தெரிவு செய்து கொள்வதற்கு எங்களுக்குரிய சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கிறது. பிரதானமாக ஒரு வேட்பாளருக்கு எங்களுடைய வாக்குகளை வழங்கிய பின்னர் உங்களுடைய விருப்பு வாக்குகளை ஏனைய இருவருக்கு வழங்கலாம். அவ்வாறான சந்தர்ப்பத்தில் நீங்கள் இந்த முறைமையினை பின்பற்றலாம். பாருங்கள், வேட்பாளரின் பெயருக்கு எதிராக அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற சின்னம் இருக்கும். அந்த சின்னத்திற்கு எதிராக 1 என்ற இலக்கத்தினை வழங்குவதின் ஊடாக நாங்கள் விரும்புகின்ற ஒரு வேட்பாளரை தெரிவு செய்து கொள்ளலாம். இதற்கு மேலதிகமாக ஒரு வேலையையும் அந்த வாக்குச்சீட்டில் செய்யாமல் அதனை மடித்து நாங்கள் வாக்குப்பெட்டியில் இடுவோமாக இருந்தால் இந்த வாக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட வாக்காக அமைந்துவிடும். இப்பொழுது நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வாக்களிப்பு முறையினை 2வது முறை மூலம் சரியாக செய்திருக்கின்றோம். இது தவிர நாங்கள் இருவரை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் அல்லது இருவருக்கு என்னுடைய விருப்பு வாக்குகளை வழங்க வேண்டும் என்று நீங்கள் கருதுவீர்களாக இருந்தால், இங்கு 1 என்ற ஒரு இலக்கத்தையும் மற்றொரு வேட்பாளருக்கு அல்லது அவருடைய சின்னத்திற்கு எதிராக 2 என்ற இலக்கத்தையும் இட வேண்டும். இவ்வாறு இடும் பொழுது நாம் 2 வேட்பாளர்களை இந்த தேர்தலிலே தெரிவு செய்த பெருமை எங்களுக்கு கிட்டியிருக்கும். இவ்வாறான பொழுதிலும் எங்களுடைய வாக்குகள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வாக்காக அங்கு கணிக்கப்படும். அவை இந்த 2 பேருக்கு வாக்களித்த பிறகு எங்களுடைய வாக்குச்சீட்டை மடித்து நாங்கள் பெட்டிக்குள்ளே போட்டுவிடலாம். அவை இருவரை மட்டும் நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்று விரும்பினால் இந்த முறைமையினை நீங்கள் பின்பற்றலாம். இதற்கு மேலதிகமாக 3 பேரை நாங்கள் தெரிவு செய்யக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு இருக்கிறது. ஒருவருக்கு வாக்களித்த பிறகு மேலும் இருவருக்கு விருப்பு வாக்குகளை வழங்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தேர்தலிலே எங்களுக்கு காணப்படுகிறது. அவ்வாறாக இருந்தால் என்ன செய்யலாம்? இதோ இந்த முறைமையினை நீங்கள் பின்பற்றுங்கள். வழமையாக செய்வது போலவே நாங்கள் தெரிவு செய்கின்ற அந்த 1வது வேட்பாளருக்கு 1 என்ற இலக்கத்தை வழங்கிய பின்னர் மேலதிகமாக தெரிவு செய்யக்கூடியதாக இருக்கின்ற 2 வேட்பாளர்களுக்கு முறையே 2, 3 என்ற இலக்கங்களை வழங்குவதின் ஊடாக நீங்கள் வாக்களிப்பு முறையினை பூரணப்படுத்திவிட்டீர்கள். ஆக இந்த 1, 2, 3 என்ற இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துவதின் ஊடாக மட்டுமே எங்களுடைய விருப்பு வாக்குகளை நாங்கள் வழங்கியவர்களா ஆகின்றோம். ஆகவே இந்த முறைமையை சரியாக பின்பற்றுவீர்களாக இருந்தால் எங்களுடைய வாக்குகள் நிராகரிக்கப்படாமல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வாக்குகளாக மாற்றி சிறந்த ஒரு வேட்பாளரை தெரிவு செய்து வழங்கக்கூடிய ஒரு பெருமையினை கொண்டவராக நாங்கள் மாறிவிடுவோம்.